1029 மீட்டர் ஹைட்டில் இருக்கோங்க. பயங்கர சில்னஸாக இருக்குது, கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம கடைசி அந்த டாப்புக்கு போக போகிறோம். நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டாப்புக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். சால்ஸ்பர்க் ரீஜியனோட ஹையஸ்ட் பீக் அதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் இறங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்னு, மேலே எவ்வளோ பேர் ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. மேலே வந்தது நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க, அதான் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. பாருங்கள் சின்ன குழந்தைங்க கூட எவ்வளோ அழகாக ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. மலையை பார்த்தீங்களா எப்படி தெரிகிறது என்று. ஆல்ப்ஸ் மலைக்குள்ளே இருக்கோங்க நம்ம இப்போ. ஆல்ப்ஸ் எப்போவும் இந்த பேரை கேட்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி வர்றது ஒரு பிரம்மாண்டமான பனி மலை தொடர்கள் தான். எப்படி நம்ம நாட்டில் ஹிமாலயாஸ் இருக்கோ அதே மாதிரி யூரோப்புக்கு ஒரு ஆல்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆல்ப்ஸு ஆஸ்திரியா மட்டும் இல்லை, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இட்டாலி, ஆஸ்திரியான்னு மொத்தம் 4 நாடு வரைக்கும் பறந்து விரிந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த ஆல்ப்ஸ் மலைக்கு மேலே தாங்க போக போகிறோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேப்ரூன் சிட்டியில் கிட்ஸ்டைன் ஹோர்ன் அப்படின்னு சொல்லப்படுற பீக்குக்கு தான் நம்ம போக போகிறோம். முக்கியமாக இந்த சால்ஸ்பர்க் ரீஜன்லேயே டாப்பஸ்ட் பீக்கு இது தான். இந்த ஆல்ப்ஸோட பிரம்மாண்ட காட்சிகளையும் இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என்னால் மறக்கவே முடியாது. இந்த பிரம்மாண்டத்தை உங்கள் கண்களுக்கும் விருந்தளிக்கணும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இல்லை ஆல்ப்ஸோட டாப்புக்கு போகலாம். ஹாய்ங்க, இப்போ நம்ம இந்த கேப்ரூங்கிற சிட்டியில் இருக்கிற செயில்பார்ன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். செயில்பார்ன்னா ஒன்றும் இல்லை, கேபிள் கார் அப்படின்னு அர்த்தம். இந்த கேபிள் கார்லேருந்து நம்ம இங்கே கீழே இருந்து நம்ம பின்னாடி போகுது பார்த்தீங்களா, இந்த ஆல்ப்ஸோட டாப்பஸ்ட் பீக்கு, ஆல்ப்ஸ்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பீக் போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3029 மீட்டர் போட்டிருந்தாங்க. அதை தான் வந்து சால்ஸ்பர்க்கோட டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து அந்த சால்ஸ்பர்க்குங்கிற சிட்டி ரீஜியனுக்குள்ளே வருது. ஸோ அங்கேருந்து வந்து அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கேபிள் காரில் தான் வந்து இப்போ போக போகிறோம். ஸோ வாங்க, இந்த கேப்ரூன்கிற சிட்டியில் தான் நம்ம கேபிள் கார் எடுத்துகிட்டு ஆல்ப்ஸோட டாப்புக்கு போக போகிறோம். அதாவது வந்து சால்ஸ்பர்க் ரீஜனில் இருக்கிற டாப்பஸ்ட் ஹையஸ்ட் பீக்கு, அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் ஆல்ப்ஸை வந்து பார்க்க முடியும், கம்ப்ளீட் சிட்டி பார்க்க முடியும். அது வந்து இந்த கேப்ரூன் சிட்டியில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கேபிள் கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேபிள் காரில் தான் நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம். கிட்டத்தட்ட 3000 மீட்டர் ஹைட்டு. இடையில வந்து ஒரு டிரான்சிட் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க, பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து டைரெக்டாக வந்து 3000 மீட்ரு ஹைட்டுக்கு மேலே போதா, இல்லை வந்து இடையில நம்ம மாறி போகணுமான்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துடலாம். இங்கே வந்து அந்த டிக்கெட் சென்டர் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த கேபிள் காரில் ஏறிட்டேங்க. கேபிள் காரில் தான் உட்காந்துருக்கேன். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 56 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாறுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 2 ஸ்டேஷன் இருக்கான் மேலே. 2 கேபிள் கார் வந்து 2 ஸ்டேஷனில் இருந்து கேபிள் கார் மாறி தான் வந்து நம்ம டாப்புக்கு போக முடியும். இது மேலே அந்த டாப்புக்கு ரீச் ஆகிறதுக்கு மட்டும் 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்சிட் டைம் எல்லாமே சேர்த்து டோட்டலாக அந்த 3029 மீட்ரு நம்ம டாப்புக்கு போகிறதுக்கு டோட்டலாக 1 hour ஆகும். பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியுதான்னு. அங்கே பாருங்கள், சின்னதாக தெரியுது பாருங்கள், நம்ம டிக்கெட் எடுத்த ஸ்டேஷன். அங்கே தான் ஆன்போர்ட் ஆகிட்டு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பாருங்கள், மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. மேலே போக போக நம்ம அந்த ஸ்னோ வந்து நல்லா தெரியுது. நம்ம முன்னாடி பறந்து விரிந்து இருக்கிற அந்த ஆல்ப்ஸின் காட்சியை
அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவர் நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறாரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் இறங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்னு, மேலே எவ்வளோ பேர் ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. இதான் வந்து செகண்ட் அந்த செயில்பார்ன் ஸ்டேஷன், அந்த கேபிள் கார் ஸ்டேஷனு. இங்கேருந்து நம்ம மாறி திரும்ப வந்து இன்னொரு டாப்புக்கு போக போகிறோம். இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபே நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க கூட எவ்வளோ அழகாக ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. மேலே வந்தது நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. ஸ்கீயிங்னே எவ்வளோ தனியாக பார்த்து போட்டிருக்காங்க பாருங்கள். இதாங்க லாஸ்ட்டு கேபிள் காரு. இந்த ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம கடைசி அந்த டாப்புக்கு போக போகிறோம். நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டாப்புக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். சால்ஸ்பர்க் ரீஜியனோட ஹையஸ்ட் பீக் அதுதான். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். எப்போவுமே கீழே இருக்கிறத விட வந்து மேலே வந்து ஒரு -3 to 5 டிகிரி வந்து கம்மியாக தான் இருக்குது. டாப் ஆஃப் சால்ஸ்பர்க். இங்கே பாருங்கள், மலைக்குள்ளே வந்து டனல் மாதிரி எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. ஆல்ப்ஸ் மலைக்குள்ளே இருக்கோங்க நம்ம. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டனலுக்குள்ளே போயிட்டு தான் வந்து நம்ம டாப் ஆஃப் த சால்ஸ்பர்க் அந்த பீக் பாயிண்ட் வந்து பார்க்க முடியும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 3000 மீட்டருக்கு மேலே மலைக்குள்ளே ஒரு டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் பாயிண்ட்டுங்க நம்ம பார்த்தது. அப்படியே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்ம கேபிள் காரில் வந்தோம் பார்த்திங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி இங்கே வந்து ஒரு பில்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட்டும், செகண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் வியூ பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இதான் அந்த செகண்ட் ஃப்ளோர் போனோம்னா டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் பார்க்கலாம். டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் ஃபோட்டோ பாயிண்ட் வந்துட்டோங்க. 3029 மீட்ரு ஹைட்டு. ஃபைனலி ரீச் ஆயாச்சு. ஃபைனலி டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் ரீச் ஆகிட்டேங்க. கீழே இருந்து மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆச்சு. 2 ஸ்டேஷன் மாறி வந்தோம். 3029 மீட்டர் ஹைட்டில் இருக்கோங்க. பயங்கர சில்னஸாக இருக்குது. கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. எனக்கு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண முடியல, பட் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும். இப்போ என் பின்னாடி இருக்கிற இந்த கம்ப்ளீட் ஆல்ப்ஸோட வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. என் முன்னாடி பறந்து விரிந்து இருக்கிற இந்த கம்ப்ளீட் ஆல்ப்ஸ் மலை காட்சியை பாருங்கள்.
அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. நம்ம வந்த வழியையும் காட்டுறேன் பாருங்கள். கேபிள் கார் எவ்வளோ சின்னதாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கேருந்து அப்படியே தெரியுதா இந்த வழி. ஸோ இப்படி தான் வந்தது நம்ம வந்த பாதை. அதுதாங்க ஜெல்லாம்சி லேக்கு அந்த இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ஜெல்லாம்சி லேக்கு. கீழே பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. அப்பாடி கீழே சருகுச்சு. கீழே பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குது. மலையை பார்த்தீங்களா எப்படி தெரிகிறது என்று. அங்கெல்லாம் பாருங்கள் தூரத்தில் மேகங்கள், நம்ம ஆக்சுவலி வந்து க்ளவுட்ஸ்லாம் நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட மேகங்களுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் இப்போ நம்ம. பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்கிற காமெடி தான் வருது. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து ஆல்ப்ஸ் மலையில் பனிச்சறுக்கு பண்ணி விளாண்டவங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ பேர் பண்ணி இந்த ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. மேலே வந்த டைமில் வந்து கொஞ்சம் கிளியர் வியூ இருந்தது. பட் வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து க்ளவுட்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். க்ளவுட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிடுச்சு. இப்போ மேலே நான் டாப் ஆஃப் சால்ஸ்பர்க் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஆல்ப்ஸையும் பார்த்துட்டு கீழே வந்துட்டேங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 50 மினிட்ஸ் ஆச்சு டாப்லேருந்து கீழே வர்றதுக்கு. ஓவராலாக வந்து செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது வந்து 2 கேபிள் கார் மாறிட்டு அதுக்கப்புறமும் வந்து இங்கே இருக்கிற அந்த ஆல்ப்ஸ் அந்த ஹில்லில் வந்து ஒரு டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த டனல் வழியாக போயிட்டு திரும்ப ஒரு ஷார்ட் கேபிள் கார் எடுத்துகிட்டு மேலே அந்த வியூ பாயிண்ட் போகிற மாதிரி இருந்தது. டோட்டலாக வந்து 3029 மீட்ரு நம்ம ஹைட்டு. அடிக்கணக்கில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 அடி ஹைட்டு போயிட்டு வந்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து -6 டெம்பரேச்சரு, அவ்வளோ சில்னஸ் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all. Take care everyone. Bye. ஒரு நிமிஷங்க, இதோட நம்ம ஆஸ்ட்ரியா சீரீஸ் முடிவுக்கு வருது. இப்போ நான் ஆஸ்ட்ரியாவிலேருந்து கிளம்பிட்டேன். ஓவராலாக இந்த கம்ப்ளீட் சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தது, எந்த பிளேஸ் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you all. Take care everyone. Bye.